சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம். லக்னத்தை முதல் வீடாக வச்சு எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறப்போ அந்த ராகு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த 11ஆம் பாவகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் மூத்த சகோதரர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய நட்புகள், அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் சுயமான ஒரு முன்னேற்றம் அடைகிறீங்க, இப்போ சொந்த தொழில் செய்கிறீங்க, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே முடிவு பண்ணுறது இந்த 11ஆம் பாவகம் தான். 11ஆம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் இது உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அந்த கிரகத்தினுடைய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வருமானம் அப்படின்றது இருக்கும். 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி, 10ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி, வருமானம் அப்படின்றது உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ரொம்ப நிலையாகவே இருக்கும். வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம் அப்படின்றதுனால புகழை தரக்கூடிய ஒரு இடமும் இதுதான். அதுவும் இல்லாமல் ராகு இந்த இடத்துல இருக்கக்குள்ள மிகப்பெரிய புகழ் நிச்சயமாக உங்களை வந்தடையக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேருக்கு படிக்காமலேயே மேதையாகிறது அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல இருக்கும். அதை படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லற சுகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு திருப்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. 11ஆம் பாவகத்தில் ராகு இருக்கக்குள்ள பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது, தர்ம சிந்தனைகள் மேலோங்கிறது. நீங்கள் ஒரு ஊரில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பெயர் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். யார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஊரில் உங்களுக்கு தெரியாதவங்க இருக்க முடியாது. அந்த அளவுக்கு 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இதில் ராகு திசை உங்களுக்கு நடக்குது, 11ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இந்த ராகு திசை மிக ஒரு சிறப்பான விஷயத்தை ஏற்படுத்தும். இப்போ ஆதிசங்கரா இருக்கட்டும், அதே மாதிரி ராமானுஜரா இருக்கட்டும், வள்ளலாரா இருக்கட்டும், சுவாமி விவேகானந்தர், அண்ணா, எம்ஜிஆர், கண்ணதாசன், இவங்களுடைய ஜாதகத்திலேயுமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அதாவது தனி மனித வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில தன்னோட விஷயங்களை கழிச்சவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு ராகு இருக்குது அப்படின்னா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 2 தாரத்தை ஏற்படுத்திவிடும். அல்லது பார்த்தீங்கன்னா இது ராகு அப்படின்றது சில நெருங்கிய தொடர்புகளையும் ஏற்படுத்தும். பெண்களுக்கு இருக்கக்குள்ள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா. ஏன்னா ராகு அப்படின்னுக்குள்ள இது ஒரு மாயை கிரகம், இருள் கிரகம், அதே மாதிரி இயற்கை பாவர் அப்படின்றதுனால கூடா நட்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அட்ராக்ட் பண்ணும். ராகு அப்படின்றது ஈர்க்கும். எந்த ஒரு பாவகத்தில் ராகு இருந்தாலும் அதை பல மடங்கு டெவலப் பண்ணுறவர் தான் இந்த ராகு. அதனால அந்த நட்புகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது அப்படின்றது நல்லது. வயது மூத்தவரை மணக்கக்கூடிய விஷயம் இருக்கும். இப்போ பெண்களா இருந்து உங்களுக்கு 11ஆம் பாவத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முதல் திருமணம் விவாகரத்தாயி முடியுது, இல்லை முதல் திருமணமே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை விட மிக வயது மூத்த ஒருவரை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மதம் மாறி திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு. 11ஆம் பாவகத்தில் ராகு இருந்து 5ஆம் பாவத்தில் உங்களுடைய 7ஆம் அதிபதி இருக்கக்குள்ள மதம் மாறி திருமணம் பண்ணுறது, ஜாதி மாறி திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே இருக்கும். இதில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மடம் வச்சு நடத்துறது, திருமண மண்டபங்கள் வச்சு நடத்துறது, அறக்கட்டளைகள், ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துறது, இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த மனிதர் இறக்குறாங்க அப்படின்னா கூட ஆசிரமங்கள்ல, திருமண மண்டபங்கள்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அவர்களுடைய பேர் என்னைக்குமே நிலைச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தரக்கூடியதான் இந்த ஜாதகத்துல ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது. நல்ல வீடு வாகன சேர்க்கை நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி விவசாயமாக இருக்கட்டும், பால் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது, நெட்வொர்க்கு, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே ராகு டெவலப் பண்ணி கொடுக்குறது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே உங்களுக்கு நன்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் லைஃப் ரொம்ப கஷ்டமாக போனாலுமே திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த 11ஆம் இடத்து ராகு. அந்த சமயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது அதிகமாக இருந்து நல்ல ஒரு புகழுடைய உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த ராகு உருவாக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக ஒரு பேர் சொல்லக்கூடிய குடும்பத்தில் பிறந்த நபர்களாக இருப்பீங்க. ஸோ இந்த ஊருக்கு போனால் இன்னாரோட பையன்தான் இவர், இன்னாரோட பொண்ணு தான் இவங்க, ஸோ
இவங்களுடைய பேரன் தான், இவங்களுடைய பேத்தி தான் அப்படின்ற மாதிரியான நேம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். உயர்ந்த, அதாவது அந்த ஊரில் நல்லா பெரிய ஆள் யாரோ, ஸோ அவர்களுடைய நட்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நட்பு அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல யாருக்கு ராகு இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் ஏதாவது ஒரு மனக்கசப்பில் பேசாமல் இருப்பீங்க. இல்லைன்னா அந்த சகோதர இழப்பு, சகோதர சகோதரிகளோட இழப்பு அப்படின்ற விஷயம் அந்த இடத்துல இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து நெருங்கிய அன்பை காட்டி தான் ஆகணும் அப்படின்னு உங்களுடைய அண்ணன்கிட்டயோ அக்கா கிட்டேயோ நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்கிறது அப்படின்றது நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து அந்த உறவு ஏற்படுத்தும். அதனால டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை கீப் அப் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், பிஸ்னஸ் பார்ட்னராக யாரையுமே வச்சுக்காதீங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கக்குள்ள அந்த பிஸ்னஸ் பார்ட்னரை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நஷ்டம் வந்து அது வந்து உங்களுக்கு தான். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மேம்போக்காக அந்த நீங்கள் தொழில் ரீதியிலான கணக்குகளை பார்க்கறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவீங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெரியாமலே நிறைய இழப்புகளை நீங்கள் வந்து சந்திக்க நேரிடும். அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் தனியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நல்லது. மற்றபடி ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் 11ஆம் பாவத்தில் இருக்கக்குள்ள.